ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் அட். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பாலக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கட் பண்ணி வச்சா 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்க்கலாம், பச்சை மிளகாய் 4, பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சது, நம்ம எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 இதிலே சேர்க்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரை சேர்க்கலாம். நிறைய ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். பாருங்க, எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், பெப்பர் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கான போதும். ரொம்ப நைஸாக போடக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி கீரை அப்படியே இருக்கணும் கொஞ்சமாக. இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், சிக்கன் சேர்க்கலாம். நம்ம எப்போவுமே சிக்கன் செய்யும்போது சிக்கன் கூடவே உப்பு போடணும். அப்போதான் பீஸ் நம்ம சாப்பிடும்போது உப்பெல்லாம் பிடிச்சி வரும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் இதில் சேர்க்கலாம். தண்ணி அதிகமாக போடாதுங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டால் போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். அப்படியே வேக வச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இங்கே விசில் போட்டுட்டு இருக்கோம், 2 விசில். ரெண்டு விசில் வந்துடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. நம்ம இது களி, ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எதில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.